ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி வந்து ஒரு 6 செடி பார்க்க போகிறோம். 6 இல்லை 5 இன்றைக்கி வந்து எத்தனை வந்து இது பண்ண முடியுதோ அத்தனையும் நான் ஷூட் பண்ணி இன்றைக்கி காமிக்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு என்னென்னா கருமஞ்சள் இது வந்து விரலி, அதாவது விரலி மஞ்சள் அப்படின்றது தான் வந்து நான் விரலி மஞ்சள் தான் வாங்கி நட்டு வச்சேன். அதுதான் வந்து கருமஞ்சள் அப்படின்றாங்க. அது வெளியில் எடுத்த உடனே தான் தெரியும் என்னன்ட்டு, எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து நிறையா இருக்குது. இது வந்து ஊசி பச்சை மிளகாய், ஊசி மிளகாய். இது மாதிரி வந்து ஊசி போல் வந்து வரும் ஊசி மிளகாய். இது நிறைய இருக்குது, கொத்து கொத்தாக அங்கங்கே இருக்குது. இந்த பாருங்கள், நிறைய பூக்களும் இருக்குது. இதோ ரொம்ப காரம், ஆனால் ஒரு மிளகாய் எடுத்து போட்டாலே ரொம்ப காரமாக இருக்குது. நிறைய இருக்குது, செடி ஃபுல்லாக இருக்குது மிளகா. செடி ஃபுல்லாக மிளகா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் உங்களுக்கு குண்டு மிளகா எடுத்து காமிச்சேன். இது வந்து பச்சை மிளகா, ஊசி மிளகா இது பேர். இதுலேயும் வந்து கொஞ்சம் புளிச்சக்கீரை போட்டிருக்கேன். அடுத்தது நிறைய செடி இருக்குது. ஆனால் நான் ஏன் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 செடி 4 செடின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, என்கிட்ட என்னென்ன செடி இருக்குன்றத கரெக்டாக உங்களுக்கு தெரியணும், கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக. இது வந்து இதனுடைய பேர் வந்து எனக்கு இப்போ மறந்துருச்சு. இது இவ்வளோ நேரம் ஞாபகம் வந்தது, இது பேர் வந்து இப்போ மறந்துருச்சு. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்பீக்கர் பூன்னு. ஒரு பேர் இதுக்கு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிறதால ஸ்பீக்கர் பூ அப்படின்றாங்க. மொட்டு நிறையவே மொட்டுங்களும் இருக்குது. இதுதான் வந்து அந்த செடி. இது வந்து ஒரு மல்பெரி. இதை பார்த்திங்களா, இதுவும் வந்து இதோ குட்டி தொட்டி தான் வச்சுருக்கேன். இதோ இது வந்து இன்னொரு மல்பெரி. இது வந்து பசலைக்கீரை. அது வந்து நான் இத்தனை நாள் வந்து சின்ன குட்டி மாடியில் தான் வச்சு சில செடிங்களெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பெரிய மாடியில் இருக்குது. இது வந்து பசலைக்கீரை. இது வந்து ஆல்வெலி கிழங்கு வந்து கிழங்கு செடி, ஆல்வெலி கிழங்கு செடி. இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சாப்பிட்ற மஞ்சள். இதுவும் வந்து மஞ்சள் செடி. இது மாதிரி வந்து 2 தொட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு தொட்டி இருக்குது மஞ்சள். இந்த இது இப்போ தான் வந்து வச்சேன். இந்த இங்கே ஒரு தொட்டி இருக்குது, இங்கே ஒரு தொட்டி இருக்குது மஞ்சள் செடி. நான் வந்துட்டு நிறைய வாட்டி வந்து இந்த அதாவது வருஷத்தில் வந்து ஒரு 5-6 வருஷம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு அந்த மஞ்சளை எடுத்து நட்டு வச்சு க்ரோ பேக்லேருந்து ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். அதை தான் நான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒரிஜினல் மஞ்சளே நம்ம சாப்பிட்ணுன்ட்டு. அதுக்காக வந்து நான் வீட்டில் எனக்காக மட்டும் தான், நம்ம ஃபேமிலிக்கு மட்டும், அதாவது எங்களுக்கு மட்டுமே இந்த மஞ்சளை வந்து நான் வந்து வெளியில் வாங்காமல் நம்ம க்ரோ பேக்லேயே போட்டு உருவாக்கி தயார் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுப்போம். அடுத்த வாட்டி கிடைக்கிற வரலும் இந்த ஒரு 3-4 க்ரோ பேக் போட்டு இதையே ரெடி பண்ணிப்போம். அடுத்தது மயில் மாணிக்கம். இதனுடைய பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மயில் மாணிக்கம் இலையே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது ஏன் மயில் மாணிக்கம்னு வந்துன்னு தெரில. ஆனால் வந்து இதனுடைய இந்த கொடி போல் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. மயில் மாணிக்கம் இது பேர். அடுத்தது இது வந்து சொரக்காய். இப்போ தான் இந்த ஆடி மாதம் வந்து போட்டிருக்கேன். 2 இருக்குது சொரக்காய் செடி வந்து 2 வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா தனித்தனியாக நம்ம பெரிய க்ரோ பேக்கில் வந்து நட்டு வச்சிடலாம். இது வந்து அவரை செடி, அவரை கொடி.
அவரை கொடி கொடி இதை வந்து இன்னும் பந்தல் மாதிரி போட்டு இது பண்ணணும். இது வந்து இவ்வளோ நீட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் வந்து 4 அவரை இருக்குது. இதெல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானோடனே ஸ்டெம் ஸ்ட்ராங்கானோடனே நம்ம தனித்தனியாக பிரித்து தனித்தனி க்ரோ பேக்கில் வச்சுட்டு நம்ம பந்தல் போட்டு விட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து சொரக்காய்க்கும் அவரைக்காய்க்கும் உங்களுக்கு பஞ்சமே வராது, நல்ல காய் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.